2 நாளாக எடப்பாடி பழனிசாமி ஃபீவர்னு ஆப்சென்ட். உண்மையிலே ஒரு ஃபீவராக இருந்தது அப்படின்னா அவர் விரைவில் பூரண உடல்நலம் பெற்று மீண்டும் சட்டப்பேரவை பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. விசாரணை விவரங்களை வெளியே பேசாதீங்கன்னு அருண்குமாரே கண்டித்தது நீதிமன்றம். இவங்க என்ன சொல்றாங்க, மீண்டும் மாணவியிடம் விசாரணையில் அந்த சாரிடம் பேசியதாக மாணவி உறுதிபட தெரிவித்தார். பக் எதுவும் வச்சிருக்கியா? அந்த மாணவியை ஃபாலோ பண்றீங்களா? இல்ல அந்த மாணவியை ட்ராப் பண்றீங்களா? இல்ல போலீஸ்காரங்களை ட்ராப் பண்றீங்களா? யார் சொன்னா இந்த தகவலை உங்களுக்கு? பீடி ஏன் வருதுன்னா, இன்னைக்கு அந்த மாணவி கொடுத்த புகார் முதல் நாளே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. ஆனா பொள்ளாச்சி வழக்குல என்ன நடந்துச்சு, இன்னைக்கு எஃப்ஐஆர் லீக்க பத்தி சொல்றாரு. கம்பேரிசனே தவறு, சட்டம் ஒழுங்கு அரசு கையில இருக்கு, ஏன் வருதுன்னு நடவடிக்கை எடுக்கணும், முதல்ல ரியாக்ட் பண்ணணும். இதுதான் ஒரு மக்கள் எதிர்பார்ப்பு. கம்பேரிசன் தப்புன்னு சொல்றவங்களுக்காக தான் நான் என்ன சொல்றேன், கம்பேரிசன் எந்த அடிப்படையில கம்பேர் பண்றோம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். 2வது, சென்னையில் நடைபெற்ற இந்த சம்பவத்தை வைத்து எப்படியாவது திமுகவுக்கு எதிராக ஒரு தேசிய அளவில் பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும் அப்படின்ற பாஜக அதிமுகவுடைய அஜெண்டா. அதிமுகவுக்கு இன்னொரு கூடுதல் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பொள்ளாச்சியை வச்சு பேசுறாங்க, இவங்களுக்கு என்னத்தையாவது ஒட்டி பட்டம் கட்டி விட்டுற மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் இவருக்கு இருக்குது. எனக்கு தெரிந்து இவர்களுடைய போராட்டம் மக்கள் மத்தியில் ஈடுபட்டது போல தெரியவில்லை. சென்னையிலேயே மக்கள் மத்தியில் இது பெரிய அளவுக்கு ஈடுபடலை. அவர்களுக்கு எதிரான கருத்துக்கள், அதாவது எதிர்கட்சிகளுக்கு எதிரான கருத்துக்கள் தான் மக்களிடம் இருக்கிறது. சும்மா பண்ணிட்டு இருக்கிறாங்க, தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கைது தான் பண்ணியாச்சு அப்படின்றது தான் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு இந்த ஆட்சியை முத்திரை குத்துவதை மக்கள் ஏற்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக ஏற்க வாய்ப்பில்லை. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை அந்த விஷயத்தில் முதல்வர் இதுவரைக்கும் பேசவே இல்லை, துணை முதல்வரும் பேசலை, ஒரு அறிக்கை கூட விடலை அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு சட்டமன்றத்தில் முதல்வர் அவர் பேசியிருக்கிறாரு. அதிமுகலாம் இதை பற்றி பேசலாமா, பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, இந்த விஷயத்தை திமுகவை களங்கப்படுத்துவதாக நினைத்து கொண்டு படிக்க வரக்கூடிய மாணவிகளை கெடுத்துறாதைன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை? முதலமைச்சர் இதில் பேசணும் அப்படின்றது அந்த கோரிக்கையை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது. சம்பவம் நடந்த உடனே காவல்துறை நடவடிக்கை எடுத்து விட்டது. அந்த மாணவியினுடைய எஃப்ஐஆர் முழுவதுமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் தரப்பிலிருந்து வந்த அழைப்புக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்றதுல வெளியில் சில குழப்பங்கள் இருக்குது. அது அமைச்சரும் அருண்குமாரும் பேசிய அந்த ப்ரெஸ் மீட்லேருந்து வரக்கூடிய சந்தேகம். ஆனால் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டு விட்டது. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டாச்சு. இப்போ நடவடிக்கை எடுக்கலை, யாருன்னே தெரியல. ஒரு பெரும் குற்ற சம்பவம் நடக்குது, பெண்களுக்கு எதிராக ஒரு பெரிய வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து அரங்கேற்றுறாங்க அப்படின்னா முதலமைச்சர் பேசுவதற்கு, கொள்கை ரீதியாக பேசுவதற்கு அவரை கூப்பிடுவது சரி. ஆனால் ஒரு சம்பவத்திற்கு, அதுவும் நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரு சம்பவத்திற்கு இது கோருவது சரியா? 2வது, அண்ணா பல்கலைக்கழகம் சென்னையில், தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம். இந்திய அளவில் மட்டுமில்ல, சர்வதேச அளவில் அதிகப்படியான முனைவர் பட்ட ஆய்வுகளை செய்யக்கூடிய பல்கலைக்கழகங்கள் வரிசையில் அண்ணா பல்கலைக்கழகம் பிரதானமான இடம் வகிக்கிறது. ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ரிலேட்டடாக அந்த பல்கலைக்கழகத்தினுடைய மெயின் கேம்பஸுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத எதிர்கட்சிகள் ஆளும் கட்சியோட தொடர்புபடுத்தி அதை பூதாகரமாக மாற்றுறாங்க. 2 இடத்துல ஆளுங்கட்சி இதுக்கு தொடர்புபடுத்துகிறாங்க. ஒன்று, வளாகத்துக்குள்ளே இது எப்படி நடந்தது அப்படின்றதுக்கும், 2வது, அந்த நபர் திமுகவினுடைய அமைச்சர்களோடோ அல்லது பிறரோடோ புகைப்படங்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்ன்ற 2 செய்தியை வைத்து அரசு பதில் சொல்ல வேண்டும்னு கேட்குறாங்க. அந்த ஞானசேகர் அப்படின்றவர் திமுகவில் இல்லை அப்படின்றதும், அவங்க குறிப்பிட்ட அந்த ஞானசேகர், டி ஞானசேகர்ன்னு பத்திரிகையில் அவங்க குறிப்பிட்ட பெயர் வேறு ஒரு ஞானசேகர். அவர் திமுகவில் 20 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரை நம்ம ட்ரைப்ஸ் கரிகாலனே பேட்டி எடுத்து கூட போட்டிருந்தார். அப்போ இந்த சர்ச்சை முடிந்தது. இப்போ இன்னும் மிச்சம் இருக்கிறது என்ன, பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவருக்கு பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சோர்ஸோ அல்லது வேறு ஒரு சிலரோ உதவி செய்திருக்கலாமா இல்லையான்றதெல்லாம் விசாரணையில் தெரிய வரப்போது. சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு நடந்து முடியட்டும். உள்ளுக்குள்ளே நடந்ததற்கு யார் காரணம், என்ன பிரச்சனை அப்படின்னா, பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய வளாகம் நீண்ட காலமாகவே அடுத்த கட்ட அப்கிரேடேஷன் அப்படின்றது யோசனைக்கே இடமில்லாத வகைக்கு இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம நிறுவனத்துக்கே பொறுப்பாக ஒருத்தரை இன்சார்ஜாக போடுறாங்க, கொஞ்ச நாளைக்கு இன்சார்ஜாக போடுறாங்க அப்படின்னா அவர் நீண்ட கால முடிவுகளை எடுக்க மாட்டார், லே ஆஃப் பண்ண மாட்டார், அதுக்கு அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு போக மாட்டார், புதிய நபர்களை வேலைக்கு எடுப்பது செய்ய மாட்டாங்க. இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் என்னவோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. இதுதான் இன்சார்ஜாக வர்றவங்க செய்யக்கூடிய வேலை. துணைவேந்தர்ன்ற ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் அவர் தலைமையில் எல்லா முடிவுகளும் எடுக்கப்படும், அதன் அடிப்படையில் முடிவுகள் எக்ஸிக்யூட் பண்ணப்படும். துணைவேந்தர் இல்லாத போது பதிவாளர் இன்சார்ஜாக செயல்படுவார். பதிவாளர் ஏன் அந்த இன்சார்ஜாக செயல்படுவார் அப்படின்னா, வேறு வழி இல்லாமல் செயல்படுவார்.
ஆனாலும் கொள்கை ரீதியாக உள்ளுக்குள்ள பெரிய மாற்றங்களை செய்யும் வகைக்கு எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஈடிக்கு எதிராக கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றோம். கீழமை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருதா? கொடுக்காது. எதுக்கு நமக்கு இந்த வம்பு, இதை சுப்ரீம் கோர்ட்டில் போய் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு இவங்க ஹைகோர்ட்டுக்கு தள்ளி விடுவாங்க. ஹைகோர்ட்டு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம தேவையில்லாமல் இதில் தீர்ப்பு கொடுத்து மாட்டிக்கிட வேண்டாம், எல்லாம் சரியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் ரிமாண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னோடனே நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்கும், ஏன்பா நீ கீழே வச்சு அதை விசாரிச்சிருக்கலாமேப்பா, எதுக்குப்பா இதை இவ்வளோ தூரம் தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கீழே இருக்கக்கூடிய நபர்கள் ஒருவேளை முடிவு எடுத்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். பொன்முடி வழக்கில் கீழமை நீதிமன்றம் என்ன முடிவு எடுத்தது அப்படின்னா, பொன்முடி அவர்கள் மேலே புனையப்பட்ட புகார்களில் வந்து உண்மைத்தன்மை இல்லை, நிரூபிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரை விடுவிக்கிறாங்க. உயர்நீதிமன்றம் என்ன செய்யுது, அதை எப்படி நீ விடுவிப்ப, உனக்கு எப்படி அந்த அதிகாரம் வந்துச்சு, உண்மையில என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீ எப்படி முடிவு எடுப்பன்னு சொல்லிட்டு நீ உயர்நீதிமன்றம் வந்து கீழமை நீதிமன்றத்தை வந்து அப்போ முடிவு எடுத்தாலும் குத்துறாங்க, முடிவு எடுக்காட்டினாலும் ஏன் எடுக்கலன்னு குத்துறாங்க. ரெண்டு பக்கமும் இடி விழுகுது. அப்போ இந்த இடியில் எதுக்கு மாட்டிக்கிட்டு முழிக்கணும்னு சொல்லிட்டு பொறுப்பாக வரவங்க முடிவு எடுக்க மாட்டாங்க. சரி, இப்போ இவ்வளவுக்கும் காரணம் துணைவேந்தர் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா, அந்த பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்க வேண்டிய பொறுப்பு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு இருக்கிறது. எல்லாத்துக்கும் மைக்கு தூக்கிட்டு வர்றாரு அவர். நீட்டு பிரச்சனைக்கு வர்றாரு, ஜல்லிக்கட்டுக்கு அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இருந்திருந்தா வந்திருப்பார், மெரினாக்கே வந்து கூட அவர் வந்து பேசிட்டு போயிருப்பார். பீட்டா வந்து நல்ல அமைப்பு, சமூக விரோதிகள்லாம் கலைஞ்சு போங்கன்னு கூட சொல்லியிருப்பார். ஸ்டெர்லைட்டை அவருக்கும் ஸ்டெர்லைட்டுக்கும் தொடர்பே கிடையாது, ஆனால் ஸ்டெர்லைட் வழக்கை பற்றி அவர் பேசுகிறாரு, நீட்டை பற்றி பேசுகிறாரு, ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து எப்படி முடிவெடுக்கணும்னு அவர் வந்து பேசுகிறாரு. அப்புறம் வந்து அரசு எப்படி முடிவெடுக்கணும்னு கொள்கை வகுக்கிறாரு. இவர் இங்கே உட்காந்துக்கிட்டு கிண்டியில் உட்காந்துக்கிட்டு கொள்கை முடிவு எழுதிட்டு இருக்கிறாரு. இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறாருல. இவர் வேந்தராக இருக்கிறாரு, இல்லை நான் வேந்தராக இருக்கும் வரைக்கும் இது மாதிரி நடக்காது அப்படின்னு பேசுகிறாரா? பேச மாட்டார், பேசக்கூடாது. ஆனால் அவர் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, துணைவேந்தரை நியமிப்பது. அந்த துணைவேந்தரை அவர் நியமிக்காமல் இப்போது வரைக்கும் காலம் தாழ்த்திக்கிட்டே வர்றாரு. இது ஒரு பக்கம், இதை அடுத்து பேசுவோம். இந்த இடத்துல தான் முதலமைச்சர் இன்றைக்கு சட்டப்பேரவையில் பதில் சொல்கிறார். இப்போ எதிர்கட்சிகள் என்ன செய்கிறாங்க, சாட்டையால் அடிச்சுக்கிறாங்க, செருப்பு தூக்கி காட்டுறாங்க, ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணுறாங்க, எல்லாம் சரி. என்ன கோரிக்கையை வச்சு நீங்கள் மறியல் பண்ணுறீங்க அப்படின்றது தான் அரசாங்கம் கேட்கல, நீதிமன்றம் கேட்குது. முதல்வருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. ஆரம்பத்திலிருந்தே முதல்வர் ரியாக்ட் பண்ணணும். இப்போ இன்னைக்கு ரியாக்ட் பண்ணுறாரு. அதாவது அவர் வந்து திமுக கட்சியை சார்ந்தவர் இல்லை, திமுக ஆதரவாளர்னு முதல்வரே இன்னைக்கு சொல்றாரு. ஏன் ஸ்டாலினே சொல்றாரு, ஏன் இவ்வளவு காலதாமதமா ரியாக்ட் பண்றாரு? இதை முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்காது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, இதுல முன்னாடியே ரியாக்ட் பண்ணா என்ன ஆகும்னா, காப்பாத்துறதுக்காக சொல்றீங்களான்னு ஒரு அரசியல் பண்ணுவாங்க. அப்போ முன்னாடி சொன்னாலும் சரி, பின்னாடி சொன்னாலும் சரி, ரெண்டையும் வச்சு அரசியல் தான் செய்ய போறாங்க எதிர்கட்சிகள். வாயில வந்து அவுள் போடணும் அவங்களுக்கு. அந்த அவுளை இன்னைக்கு போடுறீங்களா நாளைக்கு போடுறீங்களா அப்படின்றது மட்டும்தான். இப்போ இன்னைக்கு பேசிட்டாரா, ஏன் அன்னைக்கே பேசலன்னு சொல்லுவாங்க. இப்போ அன்னைக்கு பேசியிருந்தா என்ன சொல்லுவாங்க, அன்னைக்கு பேசுனியே இங்கே சட்டமன்றத்தில் இன்னைக்கு பேசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 2 நாளாக எடப்பாடி பழனிசாமி ஃபீவர்னு ஆப்சென்ட். உண்மையிலே அவர் ஃபீவராக இருந்தது அப்படின்னா அவர் விரைவில் பூரண உடல்நலம் பெற்று மீண்டும் சட்டப்பேரவை பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. ஆனால் அவர் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவராக ஒரு நல்ல உறுப்பினராக அவர் செயல்பட்டு இருக்கிறாரா அப்படின்னா, யார் இப்போ முதலமைச்சர் கேட்குறாரு, யார் அந்த சாருன்னு இவ்வளவு காத்திரமாக கேட்குறீங்களே, உங்களுக்கு ஏதாவது லீடு இருந்துச்சுன்னா புலனாய்வு குழுட்ட கொடுங்க, அவங்க விசாரணை செய்வாங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்ககிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த வேறு புலனாய்வுகளும் செய்வதற்கான வழி கிடையாது. அரசு தரப்பு இந்த விசாரணை எப்படி மேற்கொள்ளுதுன்னு உயர்நீதிமன்றமே கண்காணிக்கிறது. சோமோட்டோவாக எடுத்து உயர்நீதிமன்றமே கண்காணிக்குது அப்படின்னா, அது தாண்டி உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்குது அப்படின்றதான் உயர்நீதிமன்றம் எழுப்பின கேள்வி. ஸ்டாலின் எழுப்புற கேள்வி அதுதான், என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்றதான் கேள்வி. இதையெல்லாம் பேசுவதற்கு அதிமுக எந்த அளவுக்கு தகுதியுள்ள கட்சியாக இருக்கிறது அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்களை அரச பயங்கரவாதமாக கட்டவிழ்த்து விட்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அது எடப்பாடி பழனிசாமி காலத்துலன்னு இல்லை, ஓ பன்னீர்செல்வம் காலத்துலன்னு இல்லை, அம்மையார் ஜெயலலிதா காலத்திலேயே அது அந்த அரச பயங்கரவாதமாகத்தான் நடந்தது. இன்றைக்கு இருக்கிறாரே சண்முகம் அவர்கள், சிபிஎம்னுடைய மாநில செயலாளராக இருக்கிறாரு. அவர்கிட்ட கேளுங்க, வாச்சாத்தின்ற ஊரில் என்ன நடந்தது அப்படின்றத அவர் விளக்குவார். கூஸ் முனுசாமி வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ் வந்திருக்குது. அதில் வீரப்பன் சொல்கிறாரு மட்டும் இல்லை, அந்த வெப்சீரிஸுடைய நிறைவு பகுதியில் அந்த கிராமத்து பெண்கள் எப்படியெல்லாம் நாங்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டோம், யாருடைய ஆட்சி காலத்தில் இதெல்லாம் நடந்தது அப்படின்றது குறித்து அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ பெண்களுக்கு எதிரான அடக்குமுறையை அரச பயங்கரவாதமாக கட்டவிழ்த்து விட்ட கட்சி அதிமுக. இன்றைக்கு கூட பகலில் ஒருத்தர் வந்து அண்ணா நகரை சேர்ந்த அதிமுக ஒருத்தர் வந்து வட்டச் செயலாளர் வந்து 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போது இந்த மாதிரியான நபர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. ஆனால் அது இல்லை பிரச்சனை, இந்த மாதிரியான நபர்கள் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. அவங்கள வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தன்மை வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருக்கான்றதை நம்ம மானிட்டர் பண்ண முடியாது. நம்ம வந்து மோடி மாதிரி சொந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்களுக்கே பெகாசஸை ஏவி விட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, யார் யாரோட பேசுகிறாங்கன்னு ஒட்டி கேட்க முடியாது.
அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த மாதிரி வந்த உடனே நடவடிக்கை எடுக்க முடியும், அவ்வளவுதான். கட்சியில இருந்தால் தானே நடவடிக்கை எடுப்பீங்க. இதுக்கு முன்னாடி திமுக மீது, திமுகவினுடைய நிர்வாகிகள் மீது பல முறை புகார் வந்திருக்கிறது. சைதி சாதிக் மீது புகார் வந்திருக்கிறது, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது புகார் வந்திருக்கிறது, ராதாரவி இருந்தபோது புகார் வந்திருக்கிறது. இதெல்லாம் மேடையில் பேசிய பேச்சுக்கள் அப்படின்றத தாண்டி திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு கடையில் போய் ஏதோ தகராறு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மேல புகார் வந்திருக்குது. இவர்கள் எல்லாம் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டவர்கள், திரும்ப மன்னிப்பு கேட்டு ஒரு சிலர் வந்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வெளியே போனவங்க அப்படியே வெளியவும் போயிருக்கிறாங்க. இந்த மாதிரியான நடவடிக்கைகளை திமுக எப்போதும் எடுத்து வந்திருக்கிறது. ஒண்ணும் இல்லை, இப்ப சாதிக்னு ஒருத்தர் வந்து இதுல கைது செய்யப்பட்டாரு. இடி வந்து போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டாரு ஜாஃபர் சாதிக். இப்போ வரைக்கும் அந்த ஜாஃபர் சாதிக் மேல எந்த விதமான குற்றச்சாட்டையும் ஈடியால நிரூபிக்கவே முடியல. அவர் திமுக இருந்தார், பொறுப்புல இருந்தாரு அப்படின்றது தெரிந்த உடனே கட்சியில இருந்து நீக்கிறாங்கல்ல, அவங்களும் நீக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி அதிமுக தன்னுடைய வட்ட செயலாளர் அண்ணாநகரை சேர்ந்தவரை வந்து கட்சியிலிருந்து நீக்கிறாங்களோ அதே போல ஜாஃபர் சாதிக்கும் திமுக நீக்கியது தானே. அப்போ கட்சியில இருந்தா நீக்க முடியும், இல்லாத ஒருத்தரை நீக்குன்னா எப்படி நீக்குவாங்க? இல்ல, மக்களிடையே ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதாவது ஒரு இஷ்யூ நடக்குது, இதுல வந்து கம்பேரிசன் பண்றாங்க. இப்போ திமுக என்ன சொல்றாங்கன்னா, பொள்ளாச்சியில பாத்தீங்களா அப்படின்னு கம்பேரிசன் பண்றாங்க. ஆளுநர் மீது ஒரு படி போடுற தோணியை கையாளுறாங்க. சட்டம் ஒழுங்குக்கு அரசு தான பொறுப்பு. அரசு ஒப்பீடு ஏன் வருதுன்னா, இன்னைக்கு வந்து அந்த மாணவி கொடுத்த புகார் வந்து முதல் நாளே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. ஆனா பொள்ளாச்சி வழக்குல என்ன நடந்துச்சு, இன்னைக்கு எஃப்ஐஆர் லீக்க பத்தி சொல்றாங்க. கம்பேரிசனே தவறு, சட்டம் ஒழுங்கு அரசு கையில இருக்கு, நடவடிக்கை எடுக்கணும், முதல்ல ரியாக்ட் பண்ணணும். இதுதான் ஒரு மக்கள் எதிர்பார்க்க. கம்பேரிசன் தப்புன்னு சொல்றவங்களுக்காக தான் நான் என்ன சொல்றேன், கம்பேரிசன் எந்த அடிப்படையில கம்பேர் பண்றோம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். கம்பேரிசன் எங்க இருந்து பண்றோம், நீயும் பாலியல் உடைமை பண்ற நானும் பண்ணுவேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது பேட் கம்பேரிசன். அந்த கம்பேரிசன் நம்ம ஒருபோதும் ஆதரிக்க முடியாது. ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, எஃப்ஐஆர் லீக்கை பத்தி இன்னைக்கு இவ்வளவு பேசுறாருல எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவருடைய ஆட்சி காலத்துல தான் பொள்ளாச்சியில பயங்கரமான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், அந்த வீடியோ அண்ணா விட்டுடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட்டால் அடித்த அந்த ஆடியோ வந்து இப்பவும் காதுல இருந்து நம்ம மனதுல இருந்து நம்ம போகல, அவ்வளவு கொடூரமான நிகழ்வுகள். அது குற்றம் சாட்டி 12 நாளுக்கு பிறகுதான் எஃப்ஐஆரே போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டது மட்டும் இல்லை, அரசாணை வெளியிடுறாங்க. இந்த பெண், இந்த இன்னாருடைய மகள், இந்த ஊரை சேர்ந்தவர், இந்த வயதை சேர்ந்தவர், இவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எஃப்ஐஆர் வெளியிடுறதை பற்றி இன்னைக்கு சிவி சண்முகமும் அவர் பேர் என்ன சிங்கை ராமச்சந்திரனா கோயம்புத்தூரில் கண்டெஸ்ட் பண்ணாரே, அவங்க பக்கத்தூர் தானே, கோயம்புத்தூர் பொள்ளாச்சியெல்லாம் பக்கம் தானே. அந்த பக்கத்தூர் மாணவிக்கு என்ன நடந்துச்சுன்னு சிங்கை ராமச்சந்திரன் எடுத்து பார்க்கட்டும். அந்த மாணவி கொடுத்த புகார் 12 நாளாக ஏன் டேபிளில் தூங்கிட்டு இருந்தது, அதற்கு பிறகும் அவர் யார் மேலெல்லாம் புகார் கொடுத்தாரோ அவங்க மேலெல்லாம் எவ்வளவு நாட்கள் ஆனது நடவடிக்கை எடுப்பதற்கு, அதன் பிறகு அது எப்படி அவருடைய பேரெல்லாம் வெளியே கசிந்தது அப்படின்ற விவகாரங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கணும். அப்போது நீங்கள் வந்து அதை தான் நான் மீண்டும் சொல்கிறேன், பெண்களுக்கு எதிரான வன்முறையை அரச பயங்கரவாதமாக கட்டவிழ்த்து விட்ட கட்சி அதிமுக. அதுவும் இதுவும் ஒன்று அல்ல. மாறாக எல்லா கட்சியிலும் இப்படியான நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடம் வேற, அந்த இடத்த நம்ம கம்பேர் பண்ணவே இல்லை. எல்லா கட்சியிலும் இப்படியான நபர்கள் இருப்பாங்க, கண்டுபிடிக்கும் போது அவங்க கட்சியை விட்டு நீக்குவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா, எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்ற இடத்துல இருந்தா ஒப்பீடு வருகிறதே தவிர வேறு எந்த இடத்துலையும் நம்ம ஒப்பீடு செய்யலை. அந்த அன்னைக்கு நடந்ததுன்றதுக்கா இன்னைக்கு நடக்கணுன்றது எந்த கட்டாயமும் கிடையாது. அன்னைக்கு நடந்தா அது தடுத்து நிறுத்தப்படணும், அவ்வளவுதான். இப்போ மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு அல்லது பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை கேம்பெயின் ரன் பண்றாங்க. இது என்ன ஆபத்தை உருவாக்குது அப்படின்னா, இது பிரச்சாரத்தை பண்றவங்க எல்லாருமே வந்து ஒரு வகையில் ஒரு கலாச்சார காவலர்கள் துணியில தான் இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ரொம்ப நேக்கா தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி தப்பிச்சுக்கிறாங்கன்னா, எஃப்ஐஆர் வெளியே வந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நிர்மலா பெரியசாமி எத்தனையோ காலங்கள் அவங்க வந்து ஒரு கொலைகேசெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. சொல்வதெல்லாம் உண்மை ஷோவுக்குள்ள வச்சே ஒரு கொலைகேசை கண்டுபிடிச்சு பாராட்டு பெற்றவர் அவர். அதிமுகவினுடைய தீவிர விசுவாசி. எஃப்ஐஆர் வெளியே வந்து விட்டது, அந்த பெண்ணின் மானம் போனது, இனி அவள் எப்படி வாழ முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களை போன்று நினைக்கக்கூடிய ஆட்கள் இருப்பதால் தான் அந்த எஃப்ஐஆர் வெளியில் விடாமல் பாதுகாக்கப்படுவதாக மாற்றப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா அந்த எஃப்ஐஆர் வெளியே வர்றதை வச்சு யாரும் எதுவும் பண்ண போறதில்லை. ஓ அப்படியாப்பா, அந்த பொண்ணுக்கு தான் குற்றம் இது நடந்துச்சாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அந்த பொண்ணு இன்னைக்கு நல்லா வந்துருச்சுப்பா அப்படின்னு நினைக்கிற சமூகமாக அந்த சமூகம் இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. மாறா அந்த பொண்ணு யாருன்னு இவங்களுடைய வல்லூற்று பார்வைகள் அந்த பெண்ணின் மீதும் அந்த பெண்ணை ஒடுக்குவதன் மீதும் திரும்பக்கூடாதுன்றதுக்காக தான் அதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். இப்போ அதை வச்சுக்கிட்டு இவங்க பேசுகிற பேச்சுக்களை பூரா பாருங்க, எல்லாமே எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா, பெண்கள் ஏன் இருட்டுக்குள்ளே போறீங்க, பெண்கள், இவங்க பிரச்சனை என்ன தெரியுமா, அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள அந்த பொண்ணு ஏன் அந்த இருட்டான பகுதிக்கு போவதற்கு அனுமதிக்கப்பட்டாருன்றதான் பிரச்சனை. ஒருவேளை அந்த பொண்ணு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து லவ் பண்ணதுன்னு வச்சுப்போம், சும்மா இருப்பாங்களா? என்ன செய்வாங்க? ஒன்றும் இல்லை, செம்மொழி பூங்கா போங்க,
அரசனுடைய பூங்காக்களுக்கு போங்க, பூங்காக்கள்ல நிம்மதியா 2 பேர் உட்காந்து கையை பிடிச்சிருக்கிறாங்க, சில நேரங்களில் முத்தம் பரிமாறிக்கிறாங்க, தோல் மேல கை போட்டு உட்காந்துருக்கிறாங்க. இப்ப இதுல என்ன கேடு? 2 பேர் லவ் பண்றான், அவ்வளவுதானே. அந்த 2 பேர் லவ் பண்றத பொதுவெளியில செய்வதற்கு அனுமதிக்காத இந்த சமூகம் மீண்டும் மீண்டும் அவர்களை வீட்டுக்குள்ள கொண்டு போய் பூட்டும் வகையில தான் இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பேசுறதும் சரி, அண்ணாமலை பேசுறதும் சரி, இது எல்லாமே எந்த ஆபத்தை நோக்கி போகுது அப்படின்னா, நம்ம வெளியே வந்தாலே பிரச்சனை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் தங்களுக்கு தாங்களே சிறை விதைத்து கொண்டு வீட்டுக்குள்ள முடங்கணுன்ற மாதிரி இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதே தவிர பாதுகாப்பை கோருவதற்காக அல்ல. பாதுகாப்பு கோருபவராக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா, சிசிடிவி ஏன் இன்ஸ்டால் பண்ணல, அப்ப துணைவேந்தர் ஏன் இல்லை, இந்த கேள்விகளை எல்லாம் அவர் கேட்டிருக்கணும். அந்த கேள்விகளை உருப்படியாக அவர் கேட்கல. 2வது, அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்கு உள்ளுக்குள்ளன்னு இல்லை, எல்லா இடங்கள்லையுமே பெண்களுடைய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு என்ன செய்யணும்ன்ற ஆக்கப்பூர்வமான ஏதாவது ஒரு அறிவுரையை இந்த எதிர்க்கட்சிகள் பேசி இருக்கிறார்களா? இந்த விஷயத்தை செய்யுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, கேரளாவில் அங்கே ஹேமா கமிட்டி அப்படின்னு ஒன்று போட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய திரைத்துறையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை விசாரிப்பதற்காக ஹேமா கமிட்டி அப்படின்னு ஒன்று போட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமாக நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க, மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பை கண்டறிவதற்கு நீங்கள் ஏதாவது ஒன்று சஜஸ்ட் பண்ணுங்க. அதை செய்ய மாட்டீங்களே ஏன் அப்படின்ற கேள்வி தான் வருதே தவிர. இல்லை, பொதுவாக இப்போ எதிர்க்கட்சிகளுடைய அந்த போராட்டங்களை ஒரு அரசியல்னு சொல்லி ஒதுக்குறது தவறான கண்ணோட்டமா இருக்கு. அது மாணவிக்கான நீதின்னு நம்ம பார்க்க முடியாது. எது மாணவிக்கான நீதி? போராட்டங்கள் எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்கிறது அந்த மாணவிக்கு கிடைக்கக்கூடிய நீதிக்காக போராடுறாங்க. நம்ம பார்க்க மாணவிக்கு என்ன நீதி வேண்டும்னு கேள்வி இருக்குல்ல. உண்மையான குற்றவாளி கைது பண்ணணும். உண்மையான குற்றவாளி யாருன்றது அப்போ உங்களுக்கு தெரியுமா? அதுதானே அங்க மறுபடியும் அங்கதானே நிக்குது. யார் அந்த சாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த சார் இல்லைன்னு அருண்குமார் சொல்றாரு. ஆக்சுவலா அந்த தகவலை வெளியே சொல்லி இருக்கவே கூடாது. பாதிக்கப்பட்ட மாணவியே அவர் ஒரு சார்கிட்ட பேசினாரு அப்படின்னு திரும்பவும் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அந்த தகவல் பொய்யான தகவல்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பு தெளிவுபடுத்தி இருக்கிறது. வேறு எந்த விசாரணை தகவலையும் நாங்க எங்கேயும் சொல்லவும் இல்லை, அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு காவல்துறை தெளிவுபடுத்தி இருக்கு. மீண்டும் அந்த மாணவி உறுதிப்படுத்தினார். எப்படி நேற்று ஆராசா கம்யூனிஸ்டுகளை அவமானப்படுத்தி விட்டார்னு ஒரு செய்தி போட்டாங்களே, அதே போலவா இந்த நியூஸ் சேனல்ஸுடைய வேலை என்னவாக இருக்கிறது? ஒரு செய்தியை தவறாகவும் போலியாகவும் சித்தரித்து தமிழன் பிரசன்னா ஒரு மேடையில் பேசுறாரு. மேடையில் அந்த மாணவர் கேள்வி கேட்டபோது அவர் ரொம்ப தெளிவாக பதில் சொல்றாரு. தமிழன் பிரசன்னா ராபின்சன் பூங்காவில் இன்ன ஆண்டு இன்ன மாதம் இன்ன தேதியில் இந்நேரத்தில் தொடங்கப்பட்டதுன்னு தெளிவாக சொல்றாரு. இவங்க பிஜிஎம் போட்டு ஸ்லோ மோஷன் பண்ணிட்டு திக்கி திணறிய தமிழன் பிரசன்னா அசிங்கமாக இல்லையா? நாமளும் ஊடகத்தில் தான் இருக்கோம். அப்போ நம்ம கேள்வி கேட்காம வேற யார் கேட்க போறா? இப்போ இந்த தவறுகளுக்கு யார் பொறுப்பு? இப்படியான பொய் செய்திகளுக்கு யார் பொறுப்பு? பொய் செய்திகள் அரசியல் கட்சிகள் பரப்புன்றதை தாண்டி ஊடகங்களே இப்படி செய்யலாமா? அதே ஊடகங்கள் தான் தகவல், என்னென்னலாம் தகவல் வருது, தகவல்னு சொல்லிட்டு எதனாலும் போட்டுடலாமா? விசாரணை விவரங்களை வெளியே பேசாதீங்கன்னா அருண்குமாரே கண்டிச்சது நீதிமன்றம். இவங்க என்ன சொல்றாங்க? மீண்டும் மாணவியிடம் விசாரணையில் அந்த சாரிடம் பேசியதாக மாணவி உறுதிபட தெரிவித்தார். பக் எதுவும் வச்சிருக்கியா? அந்த மாணவியை ஃபாலோ பண்ணுறீங்களா? இல்லை அந்த மாணவியை ட்ராப் பண்ணுறீங்களா? இல்லை போலீஸ்காரங்களை ட்ராப் பண்ணுறீங்களா? யார் சொன்னால் அந்த தகவலை உங்களுக்கு எப்படி வெளியே வரும்? விசாரணை நடக்குது அப்படின்னா அந்த விசாரணை தகவல்களை அந்த க்ளோஸ்ட் ரூமில் இருக்கக்கூடிய ரைட்டரை தவிர வேறு யாருமே எழுத போகிறதில்ல. அப்போ இவங்களுக்கு எப்படி அந்த தகவல் கிடைக்குதுன்னா நடந்து கிடைச்சா பரவாயில்ல, நடக்காத தகவல் இவங்களுக்கு கிடைச்சதா சொல்கிறாங்களே எப்படி? ஒன்றும் இல்லை. இப்போ கும்பகோணத்தில் கோவிலச்சேரின்ற ஒரு ஊர், அந்த கோவிலச்சேரின்ற ஊரில் ஒரு அரசுக்கு ஒரு தனியார் கலைக்கல்லூரி மாணவி ஒருத்தர் புகார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த கட்சி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களை பாலியல் ரீதியாக அவர்களுக்கு இணங்க சொல்லுகிறார்கள்னு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறைக்கு போனால் காவல்துறை அங்கே நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அதை கண்டித்து அதிமுக போராட்டம் நடந்துச்சா? அதை கண்டித்து பாஜக சாட்டையில் அடிச்சு உருண்டுச்சா ரோட்டில்? அதை கண்டித்து என்னைக்காவது மற்ற கட்சிகள் போராடினாங்களா? எதிர்கட்சிகள் சிவி சண்முகம் அங்கே போனாரா? எடப்பாடி போனாரா? சிங்கி ராமச்சந்திரன் போனாரா? ஏன் போல? நடவடிக்கை எடுத்த ஒரு கமிஷனரை நீங்கள் யார் அந்த சாருன்னு லாக் பண்ணுறீங்க. நடவடிக்கையே எடுக்காத ஒரு இடத்துல நீங்கள் போராட்டம் பண்ணணும், அதை நீங்கள் மடைமாத்துறீங்க அப்படின்னா வேற எதுவும் பிரச்சனை இருக்காங்க? உங்களுக்கு அதில் கள்ளக்கூட்டு இருக்கான்ற கேள்வி வருதுல்ல. அந்த மாணவி ஒரு சிங்கிள் பேரண்ட்டு, அவங்க அம்மா சிங்கிள் பேரண்ட்டு, அவங்க வல்னரபிளான ஆட்கள்னு பார்த்து வச்சுட்டு வீடு பூந்து மிரட்டுறாங்க, தினமும் கொலை மிரட்டல் எடுக்கிறாங்க, கோடிக்கணக்கில் பேரம் பேசுகிறாங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பேசுகிறாங்க, ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது. யூடியூப் ரூட்டஸ் மைனர் இன்னைக்கு சைதாப்பேட்டை தேரடித்திடல் நடந்த அந்த பொதுக்கூட்டத்திலே ஆதாரங்களை அத்தனையும் காட்டி பேசினார். யார் இது வரைக்கும் பேசல? ஏன் பேசல? மாணவிகள் மீது பாதுகாப்புனா எல்லா மாணவிக்கும் போராடணும்ல. உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தின் பெயரை தரம் தாழ்த்துவது என்கின்ற பாஜகவினுடைய அஜெண்டா. 2வது, சென்னையில் நடைபெற்ற இந்த சம்பவத்தை வைத்து எப்படியாவது திமுகவுக்கு எதிராக ஒரு தேசிய அளவில் பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும் அப்படின்ற பாஜக அதிமுகவினுடைய அஜெண்டா.
அதிமுகவுக்கு இன்னொரு கூடுதல் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பொள்ளாச்சியை வச்சு பேசுனாங்க, இவங்களுக்கு என்னத்தையாவது ஒட்டி பட்டம் கட்டி விட்டுற மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் இவருக்கு இருக்குது. இவரை மாதிரி 12 நாள் எஃப்ஐஆர் போடாம வச்சுட்டு போட்டதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு தான் கொடுத்துச்சு கம்ப்ளைண்ட் அறிக்கை விடுறதுக்கு என்ன இது அதிமுக அரசா? எதிர்கட்சிகளுக்கு ஒரு போராட கூட உரிமை இல்லையா? ஒரு போராட்டம் நடத்தினா கைது, கூட்டணி கட்சிகளே போராட்டம் நடத்த அனுமதி இல்லை. திமுகவுக்கு மட்டும் ஒரே நாள் இரவுல போராட்டத்தை அறிவிக்கிறாங்க, அடுத்த நாள் போராடுறாங்க. இது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசு மாதிரி இல்லையே அப்படிங்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி இந்த விமர்சனத்தை வைக்குது அப்படின்னா கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளுமே வைக்கிறாங்க. திமுக மட்டும் பிரதானப்படுத்தியது சிபிஎம் இந்த பிரச்சனையை வந்து பிரதானப்படுத்தி இருக்கிறது. சிபிஎம் தான் முதல்ல பிரதானப்படுத்தி இருக்கிறது. சிபிஎம் பிரதானப்படுத்திய இந்த பிரச்சனையை வந்து நான் உண்மையிலேயே ஓகே, அதை கன்சர்ன் பண்ணி நம்ம பேசலாம். சிபிஎம்முக்கு ஏன் இந்த போராட்டத்துக்கான உரிமை மறுக்கப்பட்டது அப்படின்றத பேசலாம். அதிமுக சென்னையில் இடித்த கூத்துக்களை வைத்துக்கொண்டு இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுப்பது மறுப்பது அப்படின்றது குறித்து பேச முடியாதுன்றேன். நான் கேட்கல, நீதிமன்றம் கேட்குது. கோரிக்கை என்னன்னு சொல்லுங்க. திமுக மட்டும் ஒரே நாள் இரவுல அனுமதி கிடைக்குது போராட்டம். திமுக அரசாங்கம் நடத்துது, திமுக தான் இன்னைக்கு கவர்மெண்ட், அதனால அவங்களுக்கு அனுமதி கிடைக்கிறது அப்படின்றது இல்ல பிரச்சனை. எதிர்கட்சிகளுக்கு அனுமதி உண்டா இல்லையா அப்படின்றது தான் கேட்கணும். சரி, அனுமதி கொடுத்த போராட்டத்துல எல்லாம் எடப்பாடி என்ன செஞ்சார்? சொல்ல போனா எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல சந்தேகமாக இருக்கிறது. அவர் வந்து திமுகவினுடைய பி டீமாக இருப்பாரோ சில நேரங்களில் அப்படின்ற சந்தேகம் வருது. ஏன் அப்படின்னா, ஒரு எதிர்கட்சி ஒரு ஆளுங்கட்சியை எப்படி எப்படிலாம் கார்னர் பண்ணலாம்னு ஒரு ரூம்ல உட்கார்ந்துருக்கிற நம்ம பார்க்கும்போது இதை இப்படி பேசலாமே அப்படின்ற கருத்து நம்மளுக்கு தெரியுது. எடப்பாடி அதை பேச மாட்டார். என்ன பண்ணுவார் அப்படின்னா, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க சொல்லி மாநில அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துவார். அப்போ உங்களுக்கு அனுமதி கொடுத்தா நீங்க எக்ஸ்போஸ் ஆயிருவீங்க, அதனால நீங்க பேசாம இருங்க, ஏதாவது அங்கங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி கைது நடவடிக்கையில இறங்குவோம், அதன் மூலமாவது நீங்க லைம்லைட்ல இருங்கன்னு திமுகவும் எடப்பாடியும் டீல் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா பெர்மிஷன் கொடுத்தா அவர் வந்து பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை குறைக்க சொல்லி மாநில அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துவார். இதுதான் எடப்பாடியோடைய ரியாலிட்டி. இன்னொன்று ஜிஎஸ்டி, அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு, அதில் தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவிக்குது. எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்த ஒரு விஷயத்துக்கு இங்கே குடியிருப்பு மற்றும் வீடுகளுக்கு கமர்ஷியல் பில்டிங்ஸுக்கான ஜிஎஸ்டியை வந்து திரும்ப பெற கோரி மாநில அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணார். எடப்பாடி பண்ணார். மாநில அரசு அதை திரும்ப பெற முடியுமா? அவன் போடுறானே, அப்போ அவங்கள திரும்ப பெறணும். இல்லை மாநில அரசு திரும்ப பெறுது அப்படின்னா மாநில அரசு எஸ்ஜிஎஸ்டியை வந்து சரண்டர் பண்ண சொல்கிறாங்களா? எனக்கு புரியல, என்ன சொல்ல வர்றாருன்னே புரியல. அப்போது எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிக்கைகளிலேயே ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் இல்லாத போது அவர் களத்துக்கு வந்து என்ன செய்ய போகிறார் அப்படின்ற கேள்வி இருக்கிறது. அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ இந்த குறைந்தபட்சம் இந்த யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு வந்து கைதானாங்க இல்லையா, இந்த கைதாகிறதுக்கு ஏன் பயப்படணும்? தொடர்ந்து கைது, சிறை நிரப்பும் போராட்டம் தானங்க எதிர்கட்சிகள் பண்ணி வழக்கமே. மாவட்டந்தோறும் சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்துங்க. என்ன செஞ்சிட போகிறாங்க? நீங்கள் அரசியல் கைதி உள்ளே போனீங்கன்னா ஜாலியாக இருக்க போகிறீங்க, வீட்டு சாப்பாடு சாப்பிட போகிறோம். சிறைக்குள்ளெல்லாம் பெரிய கொடுமைகள் நடக்க போகிறது கிடையாது. மிசா காலத்தில் மு க ஸ்டாலினுக்கு நடந்தது போல், ஆசிரியர் வீரமணிக்கு நடந்தது போல் யாரும் இப்போ பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப சொகுசா. இப்போ சின்னம்மாலாம் பாருங்கள், அவங்க அப்ரூவ் ஆகிட்டாங்க, அவங்க ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஷாப்பிங்லாம் போனாங்கன்னு ஃபுட்டேஜஸ் வந்தது. உண்மையோ பொய்யோ அப்படியான செய்திகள் வருது. உள்ளுக்குள்ளே அவர் நல்லா தான் இருந்தார், சசிகலாவும் கூட. வெளியே வந்ததற்கு பிறகு வந்து அவரும் ஜாலியாக தான் வரும். அப்போ கிரிமினல் கேஸில் அரெஸ்ட் ஆகிறவங்களும் அரசியல் கைது போகிறவங்களும் வேற, அரசியல்வாதிகள் அரசியல் ரீதியான கைதாக உள்ளே போகிறதும் வேற வேறையாக இருக்குது. கிரிமினல் கேஸில் போனவங்களே வேற வேற இருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுக்க நடத்தி கைதாகுங்க, நேஷனல் லெவலில் அது நியூஸ் ஆகும். அந்த நியூஸில் உங்களுடைய செய்தி தொடர்பாளர்களை பேச சொல்லுங்கள். இதுதானே செய்தி, இதுதானே செய்தியை உருவாக்கும் விதம். 1949 இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக தேசிய அரசியலில் முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படின்னா இதை பண்ணி தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. கலைஞரே கைதாகி ஜெயிலுக்கு போவார், தண்டவாளத்தில் தலைய வைப்பார். இப்போ இதுதான் வந்து ஒரு எதிர்கட்சியாக நாம் செய்ய வேண்டிய முக்கியமான செயல்பாடு. அதை எடப்பாடி பழனிசாமி செய்யாமல் அனுமதி இல்லை, அனுமதி இல்லை, அனுமதி இல்லை, அனுமதி இல்லைன்னா போராட மாட்டீங்களா? இங்கே மட்டும் வர்றீங்க, அனுமதி இல்லைன்றதுனால போராடலைன்னு சொல்கிறாங்க. அனுமதி இல்லாமல் சிபிஎம் போராட்டம் பண்ணி பல வழக்குகளை வாங்கிட்டு இருக்குது. அதை எதிர்த்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏடிஎம்கேவுக்கு என்ன பிரச்சனை? வர வேண்டியது தானே ரோட்டுக்கு. அப்போது சிபிஎம்னுடைய வார்த்தைகள் என்பதும் எடப்பாடி பழனிசாமியினுடைய வார்த்தைகள் என்பதும் வேறு வேறாக இருக்கிறது. நிச்சயமாக சிபிஎம்னுடைய போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். மக்களுக்கும் அந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு குறைந்தபட்ச வடிகால் தேவைப்படுகிறது. அதனால சிபிஎம்முக்கோ விசிகாவுக்கோ அனுமதி கொடுப்பதில் பிரச்சனை இல்லை. எடப்பாடியுமே ஆக்கப்பூர்வமாக ஒரு போராட்டம் நடத்துறாரு அப்படின்னா அனுமதி கொடுக்கலாமே, அது செய்ய மாட்டாருன்றது தான் வருத்தம். இப்போ ஆளுநர் அந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஆளுநர் வந்து பொறுப்பேற்கணும்னு சொல்லி காங்கிரஸ், தாவாக்கா உள்ளிட்ட கட்சிகள் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி இவங்க வந்து ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக
ஆளுநர் இது குறித்து அமைதியாக தான் இருக்கிறாரு, இது குறித்து எந்த கருத்தும் சொல்லலை. இப்போ மீண்டும் யூஜிசி வந்து ஆளுநருக்கு அந்த துணைவேந்தர் நியமனத்தில் அதிக அதிகாரம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இது ஒரு மாநில உரிமைக்கு எதிராக இருக்குது, மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி முதல்வரும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் முக்கியமாக அதிமுகவும் இதில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். சி.வி. சண்முகம் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் பாவம் அவர் ஒரு தகவலை மட்டும் மிஸ் பண்ணிட்டார். அவருடைய கண்டனம் வரவேற்கத்தக்கது. ஆனால் அந்த கண்டனத்தில் வந்து அவர் ஒரு தகவல் பிழை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா 3 பேர் சொல்லிட்டாரு. அதாவது செனட் ஒருத்தரை போடுவாங்க, சிண்டிகேட் ஒருத்தரை போடுவாங்க, ஆளுநர் ஒருத்தரை போடுவாங்க. 3 பேர்த்துல யாராவது ஒருத்தரை வைஸ் சான்சலர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது என்னன்னா செனட்டும் சிண்டிகேட்டும் கவர்னர் 3 பேரும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் செலக்ட் பண்ணி ஒரு செலக்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த செலக்ட் கமிட்டி 3 பேரை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க, யார் வந்து வைஸ் சான்சலராக வர சரியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 3 பேரில் ஒருத்தரை அரசாங்கமும் ஆளுநரும் பேசி முடிவெடுக்கணும். இவ்வளவுதான். இவர் இந்த நடுவில் இருக்கிற பார்ட்டை விட்டுட்டாரு, அதை மட்டும் அவர் கரெக்ட் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். மற்றபடி அவருடைய கண்டனத்தை நான் மனமாற வரவேற்கிறேன். ஆளுநருக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் வந்து மாநிலம் முழுவதும் ஒன்றுபட்ட கருத்தில் சேர்ந்து நிற்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா ஆளுநருக்கு அதிகாரம் கொடுப்பது அப்படின்றது ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்வதற்கு சமமானது. யூஜிசி யாரு? அவங்க நம்மளுக்கு யார் கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்கு? யூஜிசியோட வேலை என்ன? பல்கலைக்கழக நிதிநிலை குழு. நிதிநிலை குழுனா நிதிநிலை வேலையை மட்டும் பாருங்க. மாறாக இப்போ மிரட்டுறாங்க, கிராண்ட்ஸ் கமிஷன் பேரை வச்சுட்டு இப்போ மிரட்டுறாங்க. என்ன ஃபினான்ஸ் கமிஷன் மாதிரியா? ஃபினான்ஸ் கமிஷன் கூட மிரட்டாது, ஃபினான்ஸ் கம்பெனி, யூனிவர்சிட்டி ஃபினான்ஸ் கம்பெனியாக மாறி இப்போ என்ன மிரட்டுறாங்க அப்படின்னா இந்த சட்டங்களை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றலை அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்னு ஒரு இது எழுதியிருக்கிறாங்க. கடைசி பார்ட்டு என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா பல்கலைக்கழகம் வழங்கும் பட்டம் எதுவும் செல்லாது, பல்கலைக்கழகத்துக்கு நிதி எதுவும் கொடுக்க மாட்டோம், அங்கீகாரம் கொடுக்க மாட்டோம், விச் மீன்ஸ் பல்கலைக்கழகத்தை பூட்டிடுவோம். நான் வம்பாடுபட்டு இங்கே பல்கலைக்கழகத்தை உருவாக்கி வச்சுருப்பேன், நீ அந்த பல்கலைக்கழகத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன். இதை நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும். இதை தமிழ்நாட்டு மக்கள் வந்து காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் முதலமைச்சர் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு சும்மா இருக்காது, தமிழ்நாடு கொந்தளிக்கும் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தைகள் முக்கியமானது. இது மாணவர்களுடைய கல்வி எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடியது. இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் ஒன்று பார்த்தோம். இந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களையும் இப்படியான சம்பவங்கள் நடக்கும். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்கு நான் போயிருக்கேன். அங்கே வந்து ஏபிவிபி குண்டர்கள் என்னென்ன பாலியல் அத்துமீறல்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள். வெளியிலிருந்து ஆளை கூட்டு வந்து பேட்டியே கொடுத்துருக்குறாங்க. அந்த மாணவி என்னிடமே பேட்டி கொடுத்துருக்குறாங்க, என்னெல்லாம் குண்டர்கள் வெளியிலிருந்து வந்து அட்ராசிட்டி பண்ணுறாங்கன்னு. அப்போது பல்கலைக்கழக நிர்வாகம் நம் கையில் இல்லாமல் ஒன்றிய அரசின் கைக்கு போகும் பொழுது அது பெரிய அராஜகங்களை உள்ளுக்குள் அரங்கேற்றிவிடும். நான் ஓட்டு போட்டு நான் வரி கட்டி நான் தேர்ந்தெடுக்கிற ஒரு கவர்மெண்ட் நடத்துகிற பல்கலைக்கழகத்துக்கு நீ வந்து மேலே உட்காந்துக்கிட்டு நாட்டாமல் செய்வீங்க அப்படின்னா இது வந்து ஆகாது. அப்போ மறுபடியும் பிரச்சனை எங்கே வருது? மாநில சுயாட்சிக்கு வருகிறது. என் பல்கலைக்கழகத்துக்கான நிதியை ஒதுக்க வேண்டிய பொறுப்பு, என் பல்கலைக்கழகத்துக்கான ஸ்காலர்ஷிப்புக்கு பணம் ஒதுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கான நிதி என் கையில் இருக்கணும். அது நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை மாநில அரசே பார்த்துக்கிட முடியும். மாநில அளவில் ஒவ்வொரு மாநில அரசும் மாநில பல்கலைக்கழக நிதிநிலை குழுக்களை உருவாக்கி அதன் மூலமாக பல்கலைக்கழகங்கள் நிதியை பெறுவதற்கு ஒன்றிய அரசு சட்டத்தை திருத்த வேண்டும். யூஜிசி கலைக்கப்பட வேண்டியதை தவிர இதில் வேற தீர்வே கிடையாது. இப்போ தொடர்ச்சியாக திமுக அரசுக்கு எதிராக அடுத்தடுத்து போராட்டங்கள் நடைபெறுது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் அறிவிச்சிட்டாங்க, அதுக்கு இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு கூட சொல்றாங்க. இப்போ இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுகவுக்கு இந்த பிரச்சாரங்கள்லாம் ஒரு ஆப்போசிட்டாக அமையும்னு சொல்கிறாங்கல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலே திமுக வந்து இந்த ஈரோடு இடைத்தேர்தல் களம் வந்து பொதுவாக ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என்பது அனுமானமாக இருந்தாலும் இப்போ தொடர்ந்து கிரவுண்டில் வந்து ஒரு கொதிப்பு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அதிமுக கொடுத்து கொண்டிருக்கிறது, பாஜக கொடுத்து கொண்டிருக்கிறது. அது உண்மையா பொய்யா அப்படின்றது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிந்தால் தெரிய வரும். எனக்கு தெரிந்து இவர்களுடைய போராட்டம் மக்கள் மத்தியில் ஈடுபட்டது போல தெரியவில்லை. சென்னையிலேயே மக்கள் மத்தியில் இது பெரிய அளவுக்கு ஈடுபடலை. அவர்களுக்கு எதிரான கருத்துக்கள், அதாவது எதிர்கட்சிகளுக்கு எதிரான கருத்துக்கள் தான் மக்களிடம் இருக்கிறது. சும்மா பண்ணிட்டு இருக்கிறாங்க, தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கைது தான் பண்ணியாச்சு அப்படின்றது தான் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதே போல் கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்குன்றது ஒவ்வொரு ஸ்டாலின் பஸ்ஸில் ஏறி போகிற பொண்ணுக்கும் தெரியும், ஒவ்வொரு மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கும் தெரியும், ஒவ்வொரு புதுமை பெண் திட்டத்தின் கீழே நிதி வாங்குறவங்களுக்கும் தெரியும். அப்போது பெண்களுக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு இந்த ஆட்சியை முத்திரை குத்துவதை மக்கள் ஏற்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக ஏற்க வாய்ப்பில்லை. அது எல்லாவற்றுக்குமான ரிசல்ட்டாக ஈரோடு கிழக்கு ரிசல்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி தோழர், நிறையா தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.